ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ இன்னைக்கு வந்து கமெண்ட்ஸில் வந்து ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, ஹீரோயினை நல்லா திட்டி போடுங்க ப்ளீஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்னைக்கு கிழிச்சிடலாம், நம்ம சும்மாவே கிழிப்போம் சரியா. இப்போ பர்மிஷன் வேற வந்துருச்சு, கமெண்ட்ஸில் ஒரு நண்பர் வேற கேட்டாங்க, அதனால இன்னைக்கு தரமான சம்பவம் இருக்குது சரியா. ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் ஃபேமிலியோடு வெளியே எங்கள் அத்தை ஊருக்கு வந்திருக்கோம் கைஸ். அதனால் அங்கே வந்து தனியாகவே இருக்கிறதுனால ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் இன்றைக்கி ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுனால என்னால் வீடியோ போட முடியல, அதுக்கு வந்து ஒரு சாரி கேட்டுக்கிறேன். ஸோ எபிசோடு நானும் பார்த்தேன் கைஸ், ரொம்ப இரிட்டேட்டிங்காக தான் இருந்துச்சுங்க, ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு, ரொம்ப கோபப்படுத்துகிற மாதிரி தான் இருந்தது. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம எபிசோடோடய நம்ம ரிவ்யூ பண்ணிடலாம். ஸோ நம்ம பாரதி கூமுட்டை இருக்கு இல்லைங்க, பாரதி கூமுட்டை, அந்த கூமுட்டை என்ன செய்யுது அப்படின்னா, இந்த கூமுட்டையை பயன்படுத்தி அந்த கூமுட்டை என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மித்ரா கூமுட்டை என்ன செய்யுதுன்னா, பாரதியை வச்சே நம்ம மூவ் பண்ணணும், பாரதியை வச்சே வந்து நம்ம வந்து ஆதியை வந்து நம்ம கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணி பாரதியை வந்து சொரிஞ்சு விட்டாப்புல சரியா. என்ன சொல்கிறா அப்படின்னா, நான் இந்த மாதிரி வந்து ஆதி வந்து குழந்தைங்கன்னா ரொம்ப அஃபெக்ஷன், நேற்று எபிசோட நம்ம பேசியிருந்தோம் இல்லையா. ஸோ குழந்தைங்கன்னா ரொம்ப அஃபெக்ஷனு, அதனால அந்த குழந்தைங்கள வச்சு ஆதி வந்து உன்னை நெருங்கி உன்கிட்ட வந்துடுவாரோன்னு எனக்கு பயமாக இருக்குது, அதனால் நான் வந்து ஆதியை வந்து இப்பயே கல்யாணம் பண்ண ஆசைப்பட்றேன்ட்டான் சரியா. இப்பயே கல்யாணம் பண்ணுன்னா உடனே சொன்ன உடனே நம்ம பாரதி மேடம் தான் ஒரு ரியாக்ஷன் தருவாங்க இல்லையா, இப்படி ஒரு ரியாக்ஷன் தரும் பார்த்தீங்களா. அந்த ரியாக்ஷனை பார்த்து எங்களுக்கு அப்படியே சரி ஓகே டன். அடுத்து வந்து என்ன நடக்குது, நான் இந்த மாதிரி ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறப்பல உடனே சரின்ட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே வந்து நம்ம ஆதி வந்து ரொம்ப அப்படியே தனிமையாக என்னமோ கையெல்லாம் பார்த்து என்னமோ பண்ணிகிட்டு இருக்காப்புல. நான் கூட என்னமோ ஞாபகம் வந்துருச்சோ என்னமோன்ட்டு பார்த்தா ஞாபகம்லாம் ஒன்றும் வரல கைஸ், ஃபீலிங். ஆமாம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பாரதி? நீங்கள் வந்து மித்ரா மேடமை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும், அதுவும் இப்பயே கல்யாணம் பண்ணிக்கணும், அவங்க ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னோடனே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பாரதி? உங்களை கஷ்டப்படுத்திட்டு என்னால் இதெல்லாம் செய்ய முடியாது. சரி ஓகே டன். அதுக்கப்புறம் என்ன நடக்குது, கல்யாணம் காமிக்கிறாங்க, 2 பேரும் ரெடி ஆகுறாங்க. இவன் மனம் வந்து ஆதியை ரெடி பண்ணிட்டு இருக்காப்புல, இங்கிட்டு மித்ராவை வந்து அவள் தங்கச்சி அபி ரெடி பண்ணிட்டு இருக்கா, பாரதி ரெடி பண்ணிட்டு இருக்கா. இதுக்கு இடையில ஒரு சீன் என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம சாரதா இருக்காங்கள, சாரதா அட்டி கண்ணம் பழுக்கிற அளவுக்கு ஒரு அறை சரியா. பாரதியை வந்து சரியான ஒரு அறை, உங்கள் வீட்டு அறை எங்கள் வீட்டு அறை அத்தாச்சோட அறை. என்னை கேட்டால் அவளெல்லாம் ஒரு அறையில் அறையக்கூடாது, 4 அறை அறையில. இந்த கணத்தில் ஒரு 4 அறையும் இந்த கணத்தில் ஒரு 4 அறையும் அரைஞ்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், செமையாக இருந்தது. அதாவது எனக்கு என்ன தெரியுமா கைஸ், இவ சொல்லலைன்னா என்ன, நீங்கள் 2 பேரும் என்ன வாயில் கொலக்கட்டை வச்சுருக்கீங்களா, கொலக்கட்டை போய் சொல்ல வேண்டியதானே ஆதியை பார்த்து, டேய் வெங்காயம் பாரதி தாண்டா உன் பொண்டாட்டி, தமிழ் தாண்டா உன் மூத்த புள்ள, ஆதி தாண்டா 2வது புள்ள, கூமுட்டைக்கு பிறந்த கூமுட்டை, இதுக்கு தாண்டா உன் குடும்பம், நீ பாரதியை ஏற்கனவே கல்யாணம் பண்ணிட்டடா வெங்காயம், உங்கள் அம்மா செத்ததுக்கு பாரதி தான் காரணம்னு நினச்சி அவளை நீ நினைவாளைகளை அழிச்சிட்டடான்னு கூமுட்டை அப்படின்னு இந்த 2 கூமுட்டைகளும் போய் அந்த கூமுட்டைக்கிட்ட சொன்னாங்கன்னா நாடகம் நல்லா இருக்கும். இதுக 2 வாயவே திறக்கிறது இல்லை. ஆனால் உன பாரதியை போட்டு நொய்யி ஏன் நீ இப்படி செஞ்ச, ஓ புருஷனை தூக்கி எதுக்கு நீ அவகிட்ட தூக்கி கொடுத்த ஐயா ஓட்டரக்காடாட்ட இதையே பேசிட்டு உட்காந்துருக்காரு 2 இத்து போடுறதுகளும். சரி ஓகே, அவன் நிலைமையிலேருந்து நம்ம யோசித்து பார்க்கலாம் சரியா. இந்த பாரதி வந்து என்ன செய்வா சொல்லுங்க, நினைவலைகளை அழிச்சிட்டான். அவ பேசுறது கரெக்ட் தானே. நான் 2 குழந்தைங்களை வச்சுட்டு உட்காந்துருக்கேன், மித்ரா ஆதி செஞ்ச இவங்க 2 பேரும் செஞ்ச உதவியை விட என்னோட இது வந்து ரொம்ப பெருசு இல்லை அப்படிங்கிறான். இப்படி ஒரு கூமுட்டையை நம்ம எங்கேயாவது பார்த்துருக்கோமா? அவள் சாரதா சொல்கிறது கரெக்டு தான், அவங்க உதவி செஞ்சாங்கன்னா நீ உதவி செய்யி, அதுக்காக உன் புருஷனை விட்டு தரவளுக்கு உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாளே, அது கரெக்டான கேள்வி தான். அப்போ வந்து ஆதிக்கு ஆப்ரேஷன் நடக்கிற வரைக்கும் தான் இதெல்லாமே. ஆதிக்கு ஆப்ரேஷன் நடந்துட்டா அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது, நான் எல்லாமே என் குழந்தைங்க தான் எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல.
ஏன்னா அவள் விஷயத்தில் வந்து அவள் சொல்கிறது கரெக்டு தான். ஏன்னா உண்மையை சொன்னாதான் செத்து போயிடுவேன்னு சொல்லியிருக்காங்களே. எனக்கு என்னமோ இதே பொய்ன்னு தான் நினைக்கிறேன் கைஸ். அவையெல்லாம் செத்தெல்லாம் ஒன்றும் போக மாட்டான். சரியா? உண்மையை சொன்னால் சொல்லிட்டு போகிறான். உண்மையை சொன்னால் ஒன்றும் சாகலாம் மாட்டான். அதுவுமே மித்ரா சொன்ன பொய்யாத்தான் இருக்கும். டாக்டர் மூலியமா மித்ரா சொன்ன பொய்யாத்தான் இருக்கும். நீங்கள் வேணாலும் பாருங்கள், அதுதான் உண்மையாக இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் என்ன நடக்குது, இங்கே வந்து மனோ கிட்ட பேசுகிறாரு நம்ம வெங்காய ஆதி. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எனக்கு வந்து இந்த கல்யாணத்தில் இஷ்டமே இல்லை. நான் கூட என்னமோ நினச்சேன், இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லைங்கிறானே, ஒருவேளை ஞாபகம் இது வந்துருச்சோ அப்படின்னு பார்த்தா இப்போ கல்யாணத்தில் இஷ்டம் இல்லையாமா. ஆதிக்கு வந்து ஆப்ரேஷன்லாம் நடந்து நல்லபடியாக இருந்தாங்கன்னா நான் வந்து மித்ராவை கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறேன். ஷோ சாமி, முடியலப்பாடே, முடியல. சரியா? நீங்கள் ரொம்ப நல்லவர் தான் சார், ஆதி சார். ஆதி சார், நீங்கள் ரொம்ப நல்லவர் சார். சரியா? வடிவேலு சொன்ன மாதிரி அவன் எத்தனை பேர் அடிச்சோங்க தெரியுமா? எத்தனை பேர் அடித்தாலும் அந்த கூட்டத்தில் ஒருத்தர் நீ நல்லவர் சொல்லிட்டான் அப்படின்ற மாதிரி இருக்கு. சாதி சார், நீங்கள் ரொம்ப நல்லவர் தான். சரியா? உத்தம புத்திரன். சரி, ஓகே டன். அதுக்கப்புறம் என்ன நடக்குது, 2 பேர் கிளம்பி வர்றாங்க. இதுக்கு இடையில வந்து சுதாகர் வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போகிறாப்புல. இந்த சிஐடி இதை இப்போ சொல்ல மறந்துட்டோம் பாருங்க. இந்த 2 சிஐடிகளும் ரெடியாகி கிளம்பி ரெடியாக இருக்காங்க. அங்கே போட்டோக்காரே ஃபோன் பண்ணுறான், இந்த மாதிரி ஃபோட்டோ இன்னும் ரெடி ஆகலை அப்படின்னு. அட வெங்காயம், நீ ஃபோட்டோ ரெடி பண்ணிவிட்டு எனக்கு கூப்பிட்றா, அதுக்கு இடையில நீ கூப்பிட்ற வேலை வச்சுக்காதேன்னு சொல்லி மீனா மிரட்டி விட்டான். சரியா? ஓகே டன். சரி, மிரட்டி விட்டா. அதுக்கப்புறம் இங்கே என்ன நடக்குது, சுதாகர் போய் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் எல்லா டாக்குமெண்ட்டையும் கொடுத்து உட்காந்துருக்காப்புல. இங்கே வந்து எல்லாம் ரெடியாகி கோயிலில் மாலை வாங்குறதுக்காக போகிறாங்க. சரியா? அங்கே ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் என்ன நடக்குது தெரியுமா? நம்ம ஆதி மாப்பிள்ளை பேர் என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆஃபீஸர் கேட்குறாரு. ஆதி அப்படின்னு. அவங்க அம்மா பேர் என்னென்ன, சாரதா அப்படின்னு. இவருக்கு தான் ஏற்கனவே பாரதின்ற பொண்ணு கூட கல்யாணம் ஆச்சுல அப்படிங்கிறாப்புல. புரியுதுங்களா? ஆக மொத்தம் 2 இடத்துல உண்மை தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது கேஸ். ஒன்று வந்து இந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் உண்மை தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு சுதாகர் வந்து அந்த இடத்துல ஏதாவது சொல்லுவான், அவங்க 2 இடத்துக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு, இப்போ என் தங்கச்சி தான் கல்யாணம் பண்ண போகிறான்னு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி சமாளிச்சிடலாம்னு வச்சுக்கோங்க. சரியா? எல்லா கூட்டமாக வந்து நிற்கல, ரிஜிஸ்டர் வாயை திறந்து சொன்னான்னா, இல்லைன்னா ரிஜிஸ்டர் வாயை அடைக்கிற மாதிரி இவன் ஏதாவது சுதாகர் பணத்தை கொடுத்தா ஆஃப் பண்ணிட்டானா, என்ன வேணாலும் நடக்கலை இல்லையா? இந்த பணக்காரங்க காசு இருக்கிறவங்கள வந்து காசால் அடிச்சிருவாங்க. சரியா? காசு இல்லாதவன் வந்து காசு இருக்கிறவன்ட்ட மாட்டிகிட்டே வச்சுக்கோங்களேன், காசை வச்சு அடிச்சிருவாங்க. அதுதான் உண்மை. ஸோ காசை வச்சு கூட ஏதாவது செய்யலாம், இல்லை இந்த மாதிரி பொய் சொல்லலாம். இந்த மாதிரி டைவர்ஸ் ஆகிடுச்சு 2 பேர்த்துக்கும், அதனால நான் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன்னு சொல்லலாம். என்ன வேணாலும் நடக்கலாம் கைஸ். சரியா? ஆக மொத்தத்தில் 2 இடத்துல உண்மை தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் உண்மை தெரியறதுக்கு எனக்கு சத்தியமாக அந்த இது எனக்கு தெரியலைங்க. ஆனால் மீனாக்கும் அவங்க பாட்டிக்கும் அந்த ஃபோட்டோக்காரன் மூலியமாக உண்மை தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வேணால் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் இனி டேரக்டர் வந்து என்ன பண்ண போகிறான்னு தெரியல. ஆக மொத்தம் எப்படா ஆதிக்கு வந்து ஞாபகம் வர மாதிரி எடுப்பீங்க சீரியலு? இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். ஆதிக்கு எப்போ நீங்கள் ஞாபகம் வர மாதிரி சீரியல் எடுப்பீங்க? எப்போ பார்த்தாலும் பாரதியை கூறுன்னு அழுக வைக்கிறதா உங்களுக்கு பொழப்பா? நாடகம் எடுக்க தெரிஞ்சால் எடுங்கடா, எடுக்க தெரியலனா முடிச்சு விட்டு போங்கடா. இந்த மாதிரி சீரியல்லாம் எதுக்கு ஓடுதுன்னே தெரியல. டிவிக்கு கேடா ஓடுதாட்டிருக்கு. நினைத்தாலே இன்னைக்கு சுத்தம் கேவலம். அவ்வளோதான் கைஸ். இதே சீரியல் வேறு என்ன, ஹீரோ ஹீரோயின் வேஸ்ட்டு. சரிங்களா? ஓகே தோழியே, நண்பரே, யாரா உங்களுக்காக ஹீரோ ஹீரோயினை இன்னைக்கு வச்சு செஞ்சுட்டோம். நல்லா கிளிச்சாச்சு இதயம் சீரியலை. இனி திங்கக்கிழமை என்ன நடக்க போகுதுன்னு தெரில, வெயிட் பண்ணி பார்க்கலாம். கார்த்திகை தீபம் சூப்பராக போயிட்டுருக்கு கைஸ், ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வேறு என்ன, வீரா சீரியல் என்ன இன்னைக்கு எபிசோடு பார்க்கலப்பா, ஐம் சாரி. ஏன்னா எபிசோடு பார்க்காம என்னால் ரிவ்யூ பண்ண முடியாது இல்லையா? ஓகே டன். அதுக்கப்புறம் வேறு என்ன, கெட்டி மேளம், துளசி சீக்கிரம் வெற்றியை புரிஞ்சுக்கணும். எனக்கு இனி வெற்றியை புரிஞ்சு இவங்க ஒன்று சேர்ந்து வாழ வரப்போது அந்த ஸ்ரீகாந்தோட ஆக்சிடென்ட் வந்து இவன் தான் பண்ணுதுன்னு சொல்லி அந்த மாதிரி ட்விஸ்ட்டு மறுபடியும் இவங்க பிரியறதுக்கு வாய்ப்புகள் வந்து நிறையாவே இருக்குது. அதுக்கப்புறம் வேற என்ன, சந்தியாராகம் சுத்த வேஸ்ட்டுங்க. அது வேஸ்ட், அது சீரியலே நல்லாவே இல்லை. சந்தியாராகம் வேஸ்ட். சரியா? வேற என்னப்பா, அவ்வளோதான். உங்களோட நிறைய குறைகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம மண்டே பார்க்கலாம். கல்யாணம் நடக்குதா நடக்கலையா, இல்லை ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயே ஏதாவது ட்விஸ்ட் நடக்க போகுதா, இல்லை அந்த ஃபோட்டோ கடைக்காரன் வந்து ஃபோட்டோவை அனுப்பி ஆதி தான் இவனோட பொண்டாட்டின்னு மீனாவுக்கும் அந்த கிழவிக்கும் தெரிய வைக்க போகிறாங்களா,
ஆனால் எப்படி பார்த்தாலுமே ஆதிக்கு வந்து நினைவுகள் வராமல் இந்த சீரியல் நல்லா இருக்காது. அதுதான் உண்மை. புரியுதுங்களா? யார் மூலியமாவது உண்மை தெரிஞ்சாலுமே ஆதிக்கு நினைவு வந்து இவனை முழுமையாக ஏற்றுக்கிட்டால் மட்டுமே தான் நாடகம் நல்லா இருக்கும். இல்லாட்டினா இதயம் சீரியல் வேஸ்ட் வேஸ்ட் வேஸ்ட். தேங்க்யூ கைஸ். நம்ம மண்டே பார்க்கலாம். ஓகே, பை.